மீன் குழம்பு நான் வைக்க போறேன் இப்ப, அதனால உங்ககிட்ட நான் காட்டுறேன். இந்த பாருங்க மீன், கத்திரிக்காய், இதுல உள்ளதெல்லாம் பாத்துக்குங்க. கிட்ட காட்டுமா பாத்துக்குங்க. இது வந்து புளியை கரைச்சி மீன் குழம்பு மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இந்த பாருங்க கொத்தமல்லி, அதை இதுல போட்டுருவோம் நம்ம. இதுல தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு கட்டியா இருக்கிறதுக்கு. இது வந்து வடகம். இப்ப இதுல எண்ணெய் ஊத்திட்டோம். நம்ம எண்ணெய் ஊத்திட்டோம். இந்த பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. காட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வச்சோடனே மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும். பூண்டு மட்டும் நாங்க இல்லை, சாரி, நீங்க பூண்டு போட்டுக்கோங்க. நம்ம வடகம் போடுறதுனால இந்த வெந்தயம் கடுகு இதெல்லாம் போடவே தேவையில்லை. வடகம் எடுத்து இந்த பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா. அப்படி அழகா இப்படி நுணுக்கி விட்டு இப்படி போட்டுக்கணும். செம்ம வாசமா இருக்கும் வடகம் போட்டோம்னா மீன் குழம்புக்கு. மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? வடகம் போட்டாச்சு. இதை பாருங்க வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் அப்படியே போட்டுருங்க. இந்த நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப போட்டாச்சு.